அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி அபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, கும்ப ராசி அல்லது கும்ப லக்கணக்காடைய இணையக்கூடாத வாழ்க்கை துணை ரகசியம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால நம்முடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, கும்பராசி அல்லது கும்ப லக்கணத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அதாவது கும்ப வீட்டுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நினைப்பீங்க சனி கிரகம்னு. அப்படி கிடையவே கிடையாது. கும்ப வீட்டுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் கிரகம் மட்டும்தான். வேற எந்த கிரகம் கிடையாது. இது கும்பம். கும்பம் ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா, சுக்கிரன். சரிங்களா? ஏன் 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 நீங்க மட்டும் ஏன் சுக்கிரன் சொல்றீங்க? எல்லாரும் சனி கிரகம் தானே சொல்றாங்க. நீங்க ஏன் சுக்கிரன் கிரகம் சொல்றீங்க? அப்படின்னா கேட்டீங்கன்னா, அவங்கெல்லாம் வெறும் சாதாரண ஜோதிடர். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. அவங்கெல்லாம் வெறும் சாதாரண ஜோதிடர். என்னைய பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஜோதிடர் கேட்டீங்கன்னா, நான் ஜோதிடர் கிடையாது. நான் தீர்க்கதரிசி. சரிங்களா? அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நல்லா கவனிச்சுங்க. இப்ப இந்த சுக்கிரன் கிரகத்துக்கு 2 பகை கிரகங்கள் இருக்கு. சரிங்களா? இந்த சுக்கிரனுக்கு 2 பகை கிரகங்கள் இருக்கு. ஒண்ணு என்ன பார்த்தீங்கன்னா, பகை கிரகங்கள் ஒண்ணு என்ன பார்த்தீங்கன்னா, குளிகை. சரிங்களா? அல்லது மாந்தி. எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். மாந்தி. ஆள் ஒருத்தர் தான். ஆனா ஆள் ஒரு ஆள் தான். அதாவது கிரகம் ஒன்று தான். பேர் தான் அதுக்கு 2 இருக்கு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, 2வது பார்த்தீங்கன்னா சந்திரன். சரிங்களா? இப்ப இந்த 2 கிரகங்கள் தசை எப்ப நடக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுங்க. இந்த 2 கிரகங்கள் தசை எப்ப நடக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தசையானது இளமை காலத்திலேயும், இன்னொரு தசையானது முதுமை காலத்தில் நடக்கும். ஸோ இந்த தசை நடக்கும்போது நல்லா தெரிஞ்சுங்க, கும்ப லக்கணக்காரவங்க நல்லா தெரிஞ்சுங்க, கும்ப லக்கணக்காரவங்க இந்த தசை நடக்கும்போது நீங்க ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த 2 தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் உங்களோட வாழ்க்கையில அடி மேல அடி விழுகும். அசிங்கம், அவமானம், வம்பு, வழக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் ஏற்படும். பொன், பொருள் எல்லாமே இழப்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் ஏற்படும். சிலருக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கிற நபருக்கு உயிரிழப்பு கூட ஏற்படலாம் இந்த 2 தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில். ஸோ அதனால கும்ப லக்கணத்தில் நீங்க கும்ப லக்கணத்தில் பிறந்துட்டீங்கன்னா இந்த 2 தசை நடக்கும்போது நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இது காலச்சக்கரம். மொத்த கிரகங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 10 தான். ஆனால் இங்கே 12 வீடு வச்சிருக்காங்க. நான் தான் சொல்லிட்டுல ஆல்ரெடி, இங்கே இருக்கிற ஜோதிடர்கள் நிறைய பேத்துக்கு நிறைய உண்மைகள் தெரியல. சில ஜோதிடருக்கு உண்மைகள் தெரியுது. ஆனால் அவங்க சொல்ல மாட்டேன் சொல்றாங்க. அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறதா நேரத்தை அதிகமாக செலவழித்து வர்றாங்க அதாவது ஒரு சில ஜோதிடர்கள். சரிங்களா? இப்போ கும்பம், இந்த வீடு சுக்கிரனோட வீடுன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இந்த வீடு சனி கிரகம் கிடையாது. சரிங்களா? இந்த வீடு சுக்கிரனோட வீடு கும்பம். சரிங்களா? கிட்டத்தட்ட இங்க இருக்கு இந்த வீடும் சுக்கிரனா தான் வரும். நல்லா கவனிச்சுங்க. கும்பராசி அல்லது கும்ப லக்கணக்காரங்க இந்த வீடும் கிட்டத்தட்ட சுக்கிரனா தான் வரும். சரிங்களா? இப்ப உங்களுக்கு பகையான கிரகங்களின் வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. உங்களுக்கு பகையான வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சந்திரனோட வீடு இது, அதாவது கடகம். சரிங்களா? இந்த வீட்டோட பேரு கடகம். சரிங்களா? இந்த வீட்டோட பேரு கடகம். அப்ப நீங்க எல்லாம் கேட்பீங்க, இங்க இருக்கிற காலச்சக்கரத்துல குளிகைக்கு வீடே இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படின்னா கிடையவே கிடையாது. இருக்கிற 10 கிரகங்களுக்கும் இங்க வீடு இருக்கு. சரிங்களா? இப்ப குளிகைக்கு உண்டான வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு தான் குளிகையோட வீடு. சரிங்களா? அதாவது மிதுன வீடு. சரிங்களா? மிதுன வீடு. இப்ப கும்பம்,
ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இப்போ பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா குளிகை. சரிங்களா? ரெண்டாவது இது கடகம் ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா சந்திரன். சரிங்களா? சந்திரன். இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க. கும்பராசி நல்லா கவனிங்க. கும்பராசி அல்லது கும்ப லக்னம் தான் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நல்லா கவனிங்க. ஏன்னா இதெல்லாம் தீர்க்கதரிசி எனக்கு தெரிஞ்சதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்களா? இதுதான் உண்மையான குளிகை வீடு. சரிங்களா? இங்க இருக்கிற கும்ப வீடு சுக்கிர வீடு, இந்த வீடு சுக்கிரன் வீடு தான். சரிங்களா? இப்ப இந்த சுக்கிரனுக்கு 2 பகை கிரகங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டேன். குளிகையும் சுக்கிரனும், சாரி குளிகையும் சந்திரனும். சரிங்களா? இந்த சுக்கிரனுக்கு 2 பகை கிரகங்கள் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா குளிகையும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சந்திரனும். அப்ப நீங்க யார உங்களோட திருமண வாழ்க்கை, நீங்க கல்யாணமே 100% திருமணமே செய்யக்கூடாதுன்னு யாரையும் கேட்டீங்கன்னா, யார 100% நீங்க திருமணமே செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா அது இவங்கள தான். சரிங்களா? நீங்க நல்லா கவனிச்சுங்க. கும்ப ராசியில பிறந்துட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் இங்க இருக்கிற மிதுன ராசிக்காரவளை கல்யாணம் பண்ணக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கடக ராசிக்காரவளையும் கல்யாணம் பண்ணவே கூடாது. நீங்க இப்ப கும்ப லக்கணத்துல பிறந்துட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் மிதுன லக்கணக்காரவளை கல்யாணம் பண்ணவே கூடாது. அதே மாதிரி இங்க இருக்கிற கடக லக்கணக்காரவளையும் கல்யாணம் பண்ணவே கூடாது. ஒருவேளை தெரியாம இவங்களை நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு தெரியாம நீங்க இவங்களை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா, கல்யாணம் ஆகி 1 மாசத்துக்குள்ளேயோ அல்லது 1 வருஷத்துக்குள்ளேயோ கோர்ட்டு வாசல்லாம் நிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கன்னா யாரும் கேட்டீங்க? இந்த மாதிரி அதாவது இயற்கைக்கு எதிரா குணங்களை கொண்ட செயல்பாடுகள் கொண்ட நபர்களை, உங்களுக்கு பிடிக்காத குணங்களை கொண்ட செயல்பாடுகள் கொண்ட நபர்களை திருமணம் செய்கிற அந்த ஒரு காரணத்துல மட்டும்தான் கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ளே இந்த பிரச்சனை ஏற்படுது. சரிங்களா? எக்காரணத்து கொண்டும் இவங்க 2 பேர்த்த நீங்க திருமணம் செய்யவே கூடாது. கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தை பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி எக்காரணத்து கொண்டும் இவங்க 2 பேர்த்த நீங்க திருமணம் செய்யவே கூடாது. ஏன்னா 100% உங்களுடைய குணங்களையும் செயல்பாடுகளையும் வெறுக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இவங்க 2 பேர் மட்டும்தான். வேற யாருமே இங்க இருக்கிற யாருமே கிடையாது. மிச்சம் இருக்காங்க பாத்தீங்களா, இங்க மிச்சம் இருக்கிற யாருமே கிடையாது. அப்ப 100% யாரோட நாங்க கல்யாணம் பண்ணா எங்களோட இல்லற வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் கும்பராசி கும்ப லக்னத்துல வாழ்க்கை துணை ரகசியம் சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பாருங்க. பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். சரிங்களா? உடனே கேட்பீங்க, அப்ப இங்க இருக்கிற எங்களுக்கு யாருமே சுத்தமா செட் ஆக மாட்டாங்களா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். அவங்க செட் ஆவாங்க. ஏன் கேட்டீங்கன்னா 50% அளவு மட்டும்தான் செட் ஆவாங்க. இவங்கெல்லாம் 100% உங்க 2 பேர்த்தையும் வெறுக்கக்கூடிய நபர்கள். சரிங்களா? இவங்க இங்க மிச்சம் இருக்கிற நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்கெல்லாம் 50% உங்க செட் ஆகக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஆனா நல்லா கவனிச்சுங்க. ஆனால் கும்பராசி அல்லது கும்பலக்கணம் இருந்தா ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, ஆனால் குறிப்பிட்ட காலகட்டத்துல அளவுக்கு மீறி அந்த காலகட்டத்துல பிரச்சனைகள் ஏற்படலாம். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்து மேல அளவுக்கு மீறி பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த காலகட்டத்துல மன அமைதியோட இருக்கக்கூடிய நபர்களா நீங்க இருந்தீங்கன்னா மட்டும்தான் இங்க மிச்சம் இருக்கக்கூடிய நபர்களை நீங்க திருமணம் செஞ்சு கொள்ள வேண்டும். இல்லட்டா நீங்க திருமணம் செஞ்சு கொள்ள கூடாது. திருமணம் செஞ்சு கொள்ளலாம் அந்த மாதிரியே, அதாவது மன அமைதியோட இருக்கக்கூடிய நபர்களா இருந்தா மட்டும்தான் நீங்க இங்க இருக்கிற நீங்க திருமணம் செஞ்சு கொள்ளலாம். இல்லாட்டா நீங்க திருமணம் செய்யக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் உங்களுடைய செயல்பாடுகளையும் குணங்களையும் ஒரு கொஞ்சம் ஏற்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மிச்சம் இருக்கக்கூடிய நபர்கள். ஆனா இவங்க 2 பேரும் 100% உங்களை வெறுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சரிங்களா? 100% உங்களை ஏற்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்க குணங்களையும் உங்க செயல்பாடுகளையும் ஏற்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தை
லக்னத்தில் பிறந்தவங்கள வாழ்க்கை துணை ரகசியம் சொல்லி ஆல்ரெடி வீடியோ நான் அப்லோட் பண்ணி வச்சிட்டேன். அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க. அதில் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். சரிங்களா? ஸோ மறுபடியும் ஒன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிச்சுங்க. கும்பராசி அல்லது கும்ப லக்கணத்தை பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கும்ப லக்கணக்காரங்க இதை நல்லா கவனிங்க. இந்த 2 தசை நடக்கும் போதும் நல்லா தெரிஞ்சுங்க. குளிய தசையும் சந்திரன் தசையும் நடக்கும் போதும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அசிங்கம், அவமானம், வம்பு, வழக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் ஏற்படும். சிலருக்கு இல்லீகல் அஃபேரும் ஏற்படும். இந்த இல்லீகல் அஃபேர் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேய் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிலைனா இந்த 2 தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது மனநிலை வந்து சீராக இருக்காது. அதாவது புத்தி பேதலிச்சுன்னு சொல்லிடுவாங்க பார்த்தீங்களா, பேதலிச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம் இந்த 2 தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில். அதனால நீங்கள் கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தை பிறந்துட்டாவே நீங்கள் ரொம்ப ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்களா? ஸோ இது போல பல அருமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய புதன் குரு தீர்க்க தரிசி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.